ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2026 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஏற்கனவே பார்ட் 1 வேற வந்திருக்கு. அதை பார்க்காதவங்க கூட போய் பார்த்துட்டு வந்துக்கோங்க. அதை பார்க்கலனா கூட உங்களுக்கு வந்து மூவி கொஞ்சம் நல்லாவே புரியும் கதை. பட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கதை புரிய இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு வந்து மோர்டல் காம்பட் பார்ட் 2 ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காங்க. ஓகேவா? இப்போ அவங்களோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ராஜா, அந்த நாட்டோட ராஜாவே அவர் தான். இது வந்து பூலோகம், அதாவது பூமி இல்லாமல் இது வந்து வேற ஒரு உலகம். ஓகேவா? இப்போ அந்த ராஜா வந்து ஒரு போருக்காக தயாராகிட்டு இருக்காரு. தான் பொண்ணோட கழுத்தில் வந்து ஒரு நெக்லஸ் ஒன்று மாட்டி விடுறாரு. அந்த நெக்லஸ் வந்து அவருக்கு யார் கொடுத்தானா காட் ஆஃப் தண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நடக்க போகிற ஃபைட்டில் வந்து நான் இறந்துட்டாலோ எனக்கு ஏதாச்சும் ஆச்சுனாலோ நீ காட் ஆஃப் தண்டர்கிட்ட இது மூலமாக பேச முடியும், அவர்கிட்ட நீ இது மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. பொண்ணு வந்து அழுகிற, அப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரம் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறப்போ அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, இந்த சண்டை வந்து நான் கண்டிப்பாக சண்டை போட்டே தான் ஆகணும். இந்த பலம் என்றைக்குமே வந்து நம்மளுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம உடம்பை பொறுத்து கிடையாது பலம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கிளம்புறாருங்க. பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாக மக்கள்லாம் கூட்டமாக நின்றுட்டு அவங்களோட மன்னரை வந்து வரவேற்றுட்டு இருக்காங்க. என்னன்னா இப்போ ஒரு சண்டை ஒன்று நடக்க போகுது. அது ஒன்றும் இல்லைங்க, என்றைக்குமே ஒரு உலகத்துக்கும் இன்னொரு உலகத்துக்கும் ஒரு போட்டி ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அந்த போட்டிக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மோர்டல் காம்பட். அந்த போட்டியில் வந்து எந்த உலகம் 10 தடவை வந்து தொடர்ந்து தோக்குறாங்களோ அந்த உலகம் வந்து ஜெயிச்ச உலகத்துக்கு அடிமையாயிடணும். அதுதான் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினோட உலகம் இருக்குல்ல, அது ஏற்கனவே 9 தடவை தோத்துருச்சு. யாருக்கிட்டனா வில்லனோட உலகத்துக்கிட்ட. இப்போ வில்லன் வந்துகிட்டு இருக்கான், 10வது போட்டியாளி அவன் தான். இப்போ 10வது தடவையாக அந்த மன்னர் வந்து இறந்துட்டாரு, அதாவது தோத்துட்டாரு அப்படின்னா இப்போ இந்த ஹீரோயினோட மொத்த உலகமும் வில்லனுக்கு கீழே அடிமையாயிடணும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துகிட்டு இருக்காரு நம்ம ராஜா, வந்து சண்டை போட போறாரு. இங்கிட்டு பார்த்தா வில்லனும் ரெடியாக இருக்கான். வில்லன் ரொம்பவே பலசாலிங்க, இருக்கிறதுலே பெஸ்ட் ஒரு சோல்ஜராக இருக்கான். இதனாலே எல்லாருமே பயப்படுறாங்க, ராஜா வந்து தோத்துருவாரோன்னு. அப்படி இருந்துமே வந்து ராஜா சண்டைக்கு கிளம்புறாருங்க. போயிட்டு இப்போ எடுத்தோன்னே சண்டை ஆரம்பிக்குது. பயங்கரமாக சண்டை போடுறாங்க, மாற்றி மாற்றி. ராஜாவும் அடிக்கிறாரு, அங்கிட்டு பார்த்தா வில்லனும் திருப்பி அடிக்கிறான். இது மாதிரியே மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா என்ன பண்ணுறாருன்னா, கத்தி எடுத்து வில்லனை சரமாரியாக குத்த ஆரம்பிச்சிடுறாரு. நல்லா குத்திட்டு ஒரு கட்டத்தில் அவனோட கழுத்தை அறுத்து போடலான்னு போகிறப்போ சரியா வில்லன் என்ன பண்ணுறான்னா ராஜாவோட கத்தியை பிடிச்சிடுறான். பிடிச்சி என்ன பண்ணிடுறான்னா அவரோட கத்தி எடுத்து அவரோட கையிலேயே ஃபுல்லாக குத்தி அவர் கையை ஃபுல்லாக வெட்டி போட்டுடுறான். இங்கிட்டு பார்த்தா ஹீரோயின் கத்துறா, அப்பா அப்பான்னு கத்துறா. அப்படி இருந்து என்ன பண்ணுறான்னா அவனோட சுத்தியில் எடுத்து ராஜாவோட முதுகுலேயே குத்தி ராஜாவை அங்கேயே போட்டு தள்ளிடுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த உலகம் 10 தடவை தோத்துருச்சு. இனிமேல் இந்த உலகம் வந்து வில்லனுக்கு கீழே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்லிடுறான்னா, நீ தானே அந்த ராஜாவோட பொண்ணு, இனிமேல் நீ வந்து என்னோட பொண்ணு, நான் தான் இனிமேல் உன்னை வளர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வளர்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ பல வருஷம் கடந்துருது. பார்த்தீங்கன்னா ஹீரோயின்லாம் பெரிய பொண்ணாயிடுறா. இப்போ ஹீரோயினுக்கு பாடி கார்டாக ஒரு பொண்ணை வந்து அவனை நியமி வச்சிருக்கான். அந்த பொண்ணு ஆனால் பாடி கார்டாக இல்லாமல் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறா ஹீரோயின் கிட்ட. அவள் தான் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினை பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ அடுத்த வந்து இதே மாதிரி இப்போ வந்து ஹீரோயினோட உலகம் வந்து தோத்துருச்சுல, இப்போ இந்த வில்லன் என்ன பண்ண போறான்னா அடுத்த ஒரு மோர்டல் காம்பட் போட்டி நடத்த போறான். அது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமி கூட நடத்த போறான். ஓகேவா? பூமி இது மாதிரி ஏற்கனவே வந்து 9 தடவை தோத்துருச்சு. இப்போ இந்த மோர்டல் காம்பட் போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுமே வந்து வில்லனோட ஆளுங்களில் ஒரு சோல்ஜராக இருந்து போராட போறா. ஓகேவா? இப்போ அதுக்காக தான் அவன் ட்ரைனிங்லாம் எடுத்து பயங்கர பலசாலி ஆக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் போயிட்டு வில்லன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம், என்ன கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறப்போ வில்லன் சொல்றான், இங்கே பாரு, நீ வர என்ன கண்டுக்கவே மாட்டேற, என்ன அப்பா மேலே பாசம் குறைஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பீலா விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு மந்திரவாதி வராரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்ட் 1ல் வந்திருப்பாரு. பார்ட் 1ல் மெயின் வில்லனா இவர் தான் வந்திருப்பாரு. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதை புரியும். இப்போ ஓகேவா? இவர் வந்ததுக்கப்புறம் வில்லன் பேசுவான், மந்திரவாதி நானும் வந்து ஒரு பொருளை ஒன்று தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த பொருள் வந்து ஒரு முத்து, அது வந்து பூமியில் உள்ள ஒரு முத்து. அந்த முத்து நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அது மூலமாக நான் வந்து இம்மார்டாலிட்டி அடைவேன், என்னை யாராலுமே கொல்ல முடியாது, நான் பல வருஷத்துக்கு உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வில்லன் சொல்லுவான். அது வந்து பூமியில் இருக்காது, எப்படியாவது நம்ம அடையணும் அப்படிங்கிற மாதிரி வில்லன் ஒரு சைடு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஆரம்பிக்க போகுது. என்னன்னா மோர்டல் காம்பட் கேம் வந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்கு பூமியில் இருக்க சோல்ஜர்ஸையும் காட்டுறாங்க. இவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் 1லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ஒரு விஷயம், இவங்கள்ட்ட ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் கம்மியாக இருக்கான், ஒரே ஒரு போராளி கம்மியாக இருக்கான். மொத்தம் 5 பேர் தான் ஃபைட் நடக்கும் எப்பயுமே. இப்போ இவங்கள்ட்ட 4 பேர் இருக்காங்க, இன்னும் ஒரு ஆள் கம்மியாக இருக்கா. அந்த ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கணும்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் சுத்து போட்டுறாங்க ஒரு 5-6 பேர், எல்லாரும் கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு குங்ஃபு கராத்தே இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். அதனால் வேற லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ராக்கெட் லான்ச்சர்லாம் வருது, அதெல்லாம் ஜம்ப் அடிச்சு இதெல்லாம் பண்ணுறப்ப தான் காமிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கு. இவர் வந்து ஒரு ஆக்டருங்க. ஓகேவா? இவர் வந்து ஒரு பழைய கொஞ்சம் ஃபேமஸான 90s ஆக்டரு. ஆனால் இப்போ அவர் வந்து ட்ரெண்டிங்கில் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவி கான்செப்ட் மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அதில் இவர் யாருமே கண்டுக்கவே இல்லை. மற்ற எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க, இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸே இல்லை. இவர் அதால் சோகத்திலே உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பலான்னு போகிறப்ப தான் அந்த
இடத்துக்கு காட் ஆஃப் தண்டர் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து வில்லன் வந்து ஒரு மெயினான ஒரு ராஜாவாக இருக்காங்களே, இப்போ அது மாதிரி பூமிக்கு பார்த்தீங்கன்னா ராஜா, அதாவது பூமியோட காவலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காட் ஆஃப் தண்டர் தான். ஓகேவா, இவர் வந்து இப்போ வந்துடுறாரு. வந்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன பேசுகிறாருன்னா, தம்பி இது மாதிரி ஒன்றை வந்து கடவுள்கள்லாம் சேர்ந்து ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இந்த பூமிக்காக நீ சண்டை போட போகிற, இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக நீ சண்டை போடணும், ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்காங்க, எங்கள் கூட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. கூப்பிட்றதுக்கு இவன் பார்க்குறான், என்னடா லூஸ்தரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, சரி வந்தால் காசு தருவீங்களா சொல்லுங்கள், காசு இருந்தால் வர்றேன், நடிக்கிறதா இருந்தால் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அப்படிலாம் இல்லை, இது நடிக்கிறது கிடையாது, நீ சண்டை போட போகிற, சண்டை போட்டு பூமியை காப்பாற்ற போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க. இவனுக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை, என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, கிளம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இப்போ இதெல்லாம் இப்படியே பார்த்துட்டே இருக்காரா காட் ஆஃப் தண்டர், சரி ஓகே இவனுக்கு இதை காமிச்சாதான் இவன் நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கையை இப்படி நீட்டி என்ன பண்ணுறாருன்னா உடனே மின்னலை வர வைக்கிறாரு. அந்த மின்னல் தான் ஒரு போர்ட்டல். ஓகேவா, இவங்க அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான போர்ட்டல். உனக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இது வழியாக உள்ள வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே உடனே நம்ம ஹீரோவும் உள்ளே வரான். உள்ளே வந்து பார்த்தா உடனே வேற ஒரு இடம், பெரிய மலை மாதிரி இருக்குது. இந்த மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காட் ஆஃப் தண்டரோட ஒரு சின்ன கோட்டை மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளோட கையில் தான் பார்த்தீங்கன்னா இவளையும் நீங்கள் வந்து பார்ட் 1லேயே பார்த்துருப்பீங்க. இவ வந்து ஒரு சோல்ஜர். ஓகேவா, இந்த சோல்ஜர் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோக்கு அப்படி எல்லாத்தையுமே காமிச்சு இது மாதிரி இங்கே தான் நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறோம், அங்கே பாரு அவங்க 3 பேர் தான் எங்களோட ட்ரைனர் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க 3 பேருமே கொஞ்சம் பலசாலி அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே காமிக்கிறா. இவங்க எல்லாரையுமே நம்ம பார்த்தோன்னா பார்ட் 1ல் பார்த்துருப்போங்க. அதனால தான் சொன்னால் உங்களை பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2 ரொம்பவே நல்லாவே புரியும். ஓகேவா, இப்போ எல்லாருமே காமிச்சிக்கிட்டு இருக்கா. இது மாதிரி வந்து 5 பேர் இருப்போம், மொத்தம் ஒரு டீமுக்கு 5 பேர், எனிமி சைடு 5 பேர் இருப்போம், நம்ம சைடு 5 பேர் இருப்போம். நம்ம சைடு எப்படி இருந்தாலும் 5 பேருமே ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எனிமி சைடில் இருக்க 5 பேரும் ஜெயிச்சிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போராடணும் அப்படின்னா நம்ம வந்து ஜெயிச்சிட்டு அந்த உலகத்தை காப்பாற்றிடலாம். இல்லைனா வந்து நம்ம வில்லன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த உலகத்தை ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிருவான், தோக்குறவங்கள வில்லன் கொல்லவும் செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு பயம் வந்துடும். என்னது தோக்குறவனா கொல்லுவானா, என்னடா விளையாட்டாக இருக்கா, அதெல்லாம் நீங்கள் சும்மா சண்டை போடலான்னு கூப்பிட்டீங்க, இப்போ பார்த்தா கொல்லுவான்னு சொல்கிறீங்க, ஏன் அந்த போட்டிக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, ரெகுலேஷன்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ, அது மட்டும் இல்லாமல் அந்த சோல்ஜர் போட்டி என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி எல்லா சோல்ஜர்ஸுக்குமே, அதாவது எல்லா போராளிகளுக்குமே ஒரு பவர் ஒன்று இருக்கும், அது உள்ளே இருக்கும், அது வந்து எடுத்தோடனே வெளியே வராது, அதை வெளியே கொண்டு வரதுக்கு பல மாதம் ஆகும். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் உன்னோட பவர்ஸை வெளியே கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். பட் அதனால் நீ வந்து கொஞ்சம் பயங்கரமாக ட்ரைனிங்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எது எல்லாருக்கும் பவர்ஸ்லாம் இருக்குமா, என்கிட்ட எந்த பவருமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சதில் வெறும் கராத்தே குன்ஃபு லைட்டாக தான் ஏதாவது தெரியும், அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே வந்து இங்கே காட் ஆஃப் தண்டர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் இதுக்கெல்லாம் நான் வரல, நீங்கள் வேற ஆளை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொன்னோன்னே, தம்பி நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்தாங்க, நீ கண்டிப்பாக போட்டியில் சண்டை போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சண்டை போட்டால் நீ சாகவும் செய்வ, ரூல்ஸ்லாம் இங்கே கிடையாது, அதுதான் மோட்டல் காம்பேட், இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு ரொம்ப பயம் வந்துடுதுங்க. சுற்றி இருக்க மற்ற சோல்ஜர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி இப்படி தான் இருக்கும், உனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, இது மாதிரி பூமிக்காக போராட வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீ அதுக்காக போராடி உயிரை ஊறதை கூட அதை நினச்சி கூட நீ பெருமைப்பட்டுக்கலான்னு சொன்னோன்னா, இங்கே பாரு அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நான் உயிர் வாழணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் வந்து உயிரை கொடுங்க, இந்த பூமியை காப்பாற்றுங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே சொல்லிட்டு காட் ஆஃப் தண்டரும் பார்க்குறாரு, சரிப்பா தம்பி நீ போயிட்டு வா, உனக்கு என்ன தோணுதோ நீ இப்படி பண்ணு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி போர்ட்டலை ஓப்பன் பண்ணி விட்டோன்னே அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட சைடு ஒரு மந்திரவாதி இருக்கான்ல, அதே மாதிரி இன்னொன்று ஒரு ஏலியன் மாதிரி ஒரு மந்திரவாதி இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த முத்தை கண்டுபிடிக்கணும், நான் சொன்னல இம்மோர்டாலிட்டி கொடுக்குற அந்த முத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களை அனுப்பி பூமியிலேருந்து ஏதோ ஒரு பொருளை கொண்டு வர வச்சுருக்கான். அதை வந்து நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னது அப்படின்னு. உடனே பார்த்தா அவன் வந்து அந்த பொருளுக்கு உயிர் கொடுக்குறான். அவன் வேற யாரும் கிடையாது, அவன் பேர் தான் காணோம். சாரிங்க, காணோம் இல்லை கேனோ, ஓகேவா, காணோன்னு யாரும் நினச்சிடாதீங்க, கேனோ வேற யாரும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் ஒருத்தனை பார்த்து வைப்பீங்க, அவனோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லேசர் மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்குங்க. அவன் வந்து ஃபஸ்ட்டு பூமிக்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவன் வந்து கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் கெட்டவனே வச்சுக்கலாம். கெட்டவன் வந்து என்ன பண்ணான்னா, எப்படி இருந்தாலும் எனிமிகளுக்கு சப்போர்ட் பண்ணிடுவான்ல, எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு எனிமீஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்து நம்ம ஹீரோ கேங்க்கு, அதாவது நம்ம பூமிக்கே வந்து துரோகம் பண்ணிடுவான். ஓகேவா, அதுக்கப்புறம் அவனை கொன்னுருவாங்க. கொன்னதுக்கப்புறம் இப்போ என்னாச்சுன்னா அவன் கொன்ன உடம்பு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான்னா அவனோட மந்திரத்தெல்லாம் போட்டு அவனுக்கு உயிரை கொடுத்துட்றாங்க. உயிரை கொடுத்து அவனை எழுப்பிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு இது மாதிரி ஒன்று இருக்கும், டைமர் மாதிரி. அதில் டைமர் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு கேமுக்கு 2 சோல்ஜர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுக்கு வந்து அந்த சோல்ஜர் பொண்ணு செலக்ட் ஆயிடுறா. இன்னொரு ஒரு ஆள் செலக்ட் ஆகல. யார் இன்னொரு ஆள்? யாங்க 2 பேர்னு சொன்னீங்க, ஒரு ஆள் தான் போயிருக்கான்னு பார்த்தா இன்னொரு ஆள் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அவர் ஜாலியாக சரக்கடிச்சிட்டு உட்காந்துருக்காரு பாரில். திடீர்னு பார்த்தா அவர் மேலே ஒரு லைட் மாதிரி வந்து அவருமே காணா போயிடுறாரு, மறைஞ்சு போய் வேற இடத்துக்கு வந்துடுறாரு, சண்டை போடுற இடத்துக்கு. ஓகேவா, இங்கிட்ட அந்த கேனோவை காமிக்கிறாங்க. கேனோ என்ன பண்ணுறான்னா, முழிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா, கேனோட்ட வந்து அந்த மந்திரவாதி கேட்குறான், நீ தானே வந்து பார்ட் 1ல் என்ன பண்ணனா, இது மாதிரி அந்த முத்தை வந்து திருநல்ல, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு பூமியிலேருந்து அந்த முத்தை திருண்ண, அந்த முத்து எங்கே அப்படின்னு
அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் அந்த மாதிரி என் பாக்கெட்டில் தான் வச்சிருப்பேன் இது பார்க்குறேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் ஆனால் அதுக்கு பதிலாக நீ ஒன்று பண்ணணும், என்னோட கண்ணை குத்தி எடுத்துட்டாங்க, அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு கண் ஒன்று ரெடி பண்ணி தரணும்னு சொல்கிறான். அதுக்கு அவருமே வந்து சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் வந்து கெட்டவ கிடையாது, அதாவது ஹீரோயின் கெட்டவ கிடையாது மீன்ஸ் இப்போ வந்து வில்லன் தான் வந்து அவளோட அப்பாவாகவே இருந்தாலுமே ஹீரோயின் வந்து ஃபுல்லாகவே வந்து பூமிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கா. வில்லன் எப்படியாவது கொல்லணும் கடைசியாக அப்படிங்கிறது அவளோட நோக்கமும். அவன் என்ன பண்ணுறான், இந்த இம்மார்டாலிட்டி முத்து வந்து எப்படியாவது வில்லங்கிட்ட கிடச்சிருச்சு அப்படின்னா அவன் வந்து ரொம்ப இம்மார்டாலிட்டி ஆயிடுவான், அவனை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த முத்தை வாங்கலாம் ட்ரை பண்ணாலும் அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு போட்டிக்கு தயாராகிடுச்சு, நீங்களும் அடுத்த போட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் இப்போ வேறு ஒன்றும் இல்லை, ஹீரோயினும் வந்து போட்டிக்கு செலக்ட் ஆகிருக்கா. இப்போ அவள் டேரெக்டாக அப்படியே இதாகி வர்றான். டெலிபோர்ட்டாக எங்கே வரானா சரியாக நம்ம ஹீரோ கிட்ட வந்துடுறான். இப்போ சண்டை வேறு யாருக்கும் கிடையாது, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான். ஓகேவா, இப்போ சண்டை அங்கே அது மாதிரி ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை நடக்க போகுதுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கோல் மாதிரி ஒன்று காமிப்பாங்க, லைட் மாதிரி காமிப்பாங்க. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கேம் புரிஞ்சுருங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃபுல்லாகவே வந்து பூமியோடது, ரெட் கலர் ஃபுல்லாகவே வில்லனோட உலகத்தோடது. இப்போ இந்த 5 லைட்டில் எந்த சைடு வந்து லைட்டே சுத்தமாக இல்லாமல் மறைஞ்சு போதோ அந்த உலகம் வந்து தோத்துறதுன்னு எடுத்தோம். ஓகேவா, அதாவது அந்த 5 லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 போராளிகள், அந்த 5 போராளிகளும் செத்து போயிட்டாங்க, இல்லை அந்த 5 போராளிகளுமே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் உலகம் வந்து ஜெயிச்சிடும் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ரெடியாக இருக்கா. இப்போ வந்து நம்ம 2 பேருக்கு சண்டை போட தயாராகிடுன்னு சொன்னோன்னே ஹீரோ ஒன்றுமே புரியல, இங்கே பாரு நான் சண்டைக்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டேன், இது மாதிரி நான் விட்டுருங்கப்பா ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு ஹீரோயின் கேட்க மாட்டா, ஏன்னா சண்டை போட்டாகணும், ஒரு ஆள் ஜெயிச்சு தான் ஆகணும், கண்டிப்பாக ஹீரோயின் அதுக்கு ஜெயிச்சு தான் ஆகணும். அப்போ தான் வில்லன் வந்து நம்ம ஹீரோயின் மேலே சந்தேகப்பட மாட்டான். ஒன்றே சண்டை ஆரம்பிக்குது, நம்ம ஹீரோக்கு ஒரே பயம், என்னடா எல்லாம் பொருள் எடுத்துலாம் போடுறீங்க, எனக்கு இன்னும் பவர்ஸ் கூட கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் ஹீரோயின் போட்டு நம்ம ஹீரோவை அடி நடிக்கிறா. நம்ம ஹீரோ அப்படி தப்பிச்சு போகிறாரு, அடிக்க லைட்டாக ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் சுத்தமாக முடியலை. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் வயசும் ஆயிடுச்சு, அதே சேம் டைம் பவர்ஸும் கிடையாது. என்ன பண்ணுவார், அதை வச்சுக்கிட்டு ஒன்றே சண்டை மாற்றி போடுறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே ஓட்டு மேலாம் ஏறி போயிடுவார். அப்படி இருந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளை அடித்து தரையில் தள்ளி விட்டு அவன் அப்படியே அங்கேயே தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு சண்டை கூட தயாராக நிற்பான், ஆனால் அப்படியே வாங்கி விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கப்புறம் வில்லன் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் தான் நின்றுட்டு இருப்பான். பார்த்துட்டு ஹீரோயின் அவனை கொல்லு அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹீரோயின் அவனை கொல்லாமல் ஒன்று இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தோத்துட்டாருங்க ஆட்டத்தில். இப்போ 2வது யார், அந்த சோல்ஜர் பொண்ணு. இப்போ அந்த சோல்ஜர் பொண்ணு அடுத்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிருக்கா. அந்த இடத்துக்கு யாருக்கு தெரியுமா, நம்ம சோல்ஜர் பொண்ணுக்கு ஆப்போசிட்டாக யார் தெரியுமா வந்திருக்கா, நம்ம ஹீரோயினோட அம்மா. அதாவது அம்மா மீன்ஸ் அது உண்மையாகவே அந்த ராஜாவோட பொண்டாட்டி, ஆனால் இப்போ அவள் வந்து ராஜாவோட பொண்டாட்டியாக இல்லை, வில்லனோட பொண்டாட்டியாக இருக்கா. எதனாலலாம் வில்லன் ஏதோ மந்திரம்லாம் பண்ணி அவளை வந்து பயங்கரமாக வசியம் பண்ணி வச்சிருக்கான். அவளோட கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி இருப்பாள். ஓகேவா, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு சண்டை ஆரம்பிக்குது. இந்த சோல்ஜர் பொண்ணோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரிங்ஸ் இருக்கும், 10 ரிங்ஸ் வச்சுருப்பான்ல, நம்ம சான்சி வச்சுருப்பான்ல, அது மாதிரி பவருங்க. கையில் ஒரு மாதிரி வளையமாக வரும். அங்கிட்டு அந்த அம்மாவோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவள் வாயிலேருந்து பயங்கரமான சவுண்டு வரும், பயங்கரமான நாய்ஸ் ஒன்று வரும். அதுதான் உடனே 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தரையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கத்தியாக வந்துட்டு போகுது. அதெல்லாம் அவங்களுக்கான ட்ராப் மாதிரி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சோல்ஜர் பொண்ணால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல, ஆனால் அந்த சண்டை வந்து பயங்கரமான பவர் வந்து பயங்கரமான பவராக இருக்க வாயிலிருந்து வர்றது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவளை அப்படி இப்படி லாக் பண்ணி என்ன பண்ணுறான்னா, இந்த ரிங்ஸ் அவளோட வயிற்றுக்குள்ளே விட்டு அவள் வயிற்றை வந்து கிழிச்சிடுறாங்க. கிழிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்கேயே செத்து போகிறா. இப்போ வந்து இங்கே சரிக்கு சமமாயிருச்சு, அங்கிட்டு ஒரு பிளேயரை விட்டு இங்கிட்டு ஒரு பிளேயரை விட்டு இப்போ 4க்கு 4 இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக இந்த பொண்ணு இப்போ டெலிபோர்ட் ஆகி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா இங்கிட்டு நம்ம ஹீரோவும் தோற்று போயிட்டான். ஓகே இப்போ சரிக்கு சமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் தண்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இப்போ என்னால் வந்து பூமி ஜெயிக்கிறதுக்கான 20% இதையும் வந்து இப்போ இழந்துடுச்சு, இது காரணம் நான் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, ஃப்ரீயாக விடுங்க, உங்களை வந்து கடவுள்கள் கடைசியாக தான் தேர்ந்தெடுத்தாங்க, உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து நம்ம ஹீரோவுக்கு என்ன அவருக்கு தேவை, அவர் எந்த வழியாக போகணும், அவரோட வழியே அவருக்கு தெரியல, ஒரு சரியான பாதை இல்லாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் காட் ஆஃப் தண்டர் வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருங்க, உங்களுக்கான நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. சரின்னு நம்ம ஹீரோவும் இப்போ அதுக்கு தாங்க வெயிட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேனாவை திரும்பவும் காமிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த மந்திரவாதிகிட்ட போய் கண்ணு குறான்னு சண்டை போட்டுட்டு இருந்தோன்னே அவனும் என்ன பண்ணுறான்னா, நம்ம கேனாக்கு வந்து ஒரு கண்ணை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்றான். அதை நம்ம கேனை கண்ணில் மாட்டின உடனே, அதாவது சரியாக அவர் மண்டைக்குள்ளே மாட்டின உடனே அவருக்கு அவரோட பவர்ஸும் திரும்ப வந்துடுதுங்க. இப்போ அதோட கட் பண்ணி திரும்ப அடுத்த ஒரு சீனை காட்டுறாங்க. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு வராங்க, யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கொடுத்த அந்த செயினை தூக்கி கழுத்தில் மாட்டிக்கிறாங்க. அப்போ போது என்ன
என்ன ஆகுதுன்னா அந்த செயின் வந்து காட் ஆஃப் தண்டரோட செயின் தானே, அந்த செயின்லேருந்து சில மின்னல்கள்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகி அது மூலமாக நம்ம ஹீரோயின் வந்து நேராக வந்து காட் ஆஃப் தண்டரோட கோட்டைக்கே வர்றாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மடையில் ஏற்கனவே அடிலாம் போட்டுருக்குல, அதுக்கெல்லாம் நான் தையா போட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் சரியா இவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஷாக்கு, இவ எப்படி இங்கே வந்தா, ஐயோ நம்மளை கொல்ல வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே உடனே காட் ஆஃப் தண்டர் சொல்லுவார், அப்படிலாம் கிடையாது, இவ தான் வந்து அந்த கோட்டையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இத்தனை வருஷமாக எனக்கு எல்லா தகவலுமே கொடுத்துக்கிட்டு இருந்தா, இவன் நம்மளோட ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோயிட்ட மன்னிப்பு கேட்குறா, எனக்கு வேறு வழி இல்லை, எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, நான் உங்களை தோக்கடிக்கல அப்படின்னா அவருக்கு வந்து என் மேலே சந்தேகம் வந்திருக்கும், அதனால தான் நான் தோக்கடித்தேன். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உங்களோட இது வச்சிருக்காரு, உங்கள் பூமியோட முத்தை வந்து அவர் வச்சிருக்காரு, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி அது மூலமாக அவர் இம்மார்டாலிட்டி அடைய போகிறாரு, அதுலேருந்து எப்படியாவது அவரை தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து அடுத்த போட்டி ஆரம்பிக்க போது நான் கிளம்ப போகிறேன், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி வருவா, அவளை தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க போட்டியில், அவளை தோக்கடிங்க ஆனால் காயப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. சொல்லிட்டு கிளம்பின உடனே அடுத்த போட்டி ஆரம்பிக்க போதுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வர்றான், அந்த கோட்டைக்கு ஒருத்தன் வர்றான், அவன் யாருங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அவன் வேறு யாருமே கிடையாதுங்க, ஒரு தொப்பி போட்ட ஒருத்தன் வந்து பார்ட் 1ல் வந்திருப்பாங்க. ஆனால் அவன் வந்து பூமிக்காக தான் சண்டை போட்டான், காட் ஆஃப் தண்டரோட பையன் தான் அவன். ஆனால் அவனை வந்து பார்ட் 1லேயே கொண்டுட்டாங்க. இப்போ அவனுக்கு திரும்ப இந்த வில்லை வந்து என்ன பண்ணியிருக்கான்னா உயிர் கொடுத்து அவனோட சோல்ஜர் ஆக்கிட்டான். இப்போ அவன் வந்திருக்கான், வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, என்ன கண்ணா இல்லை எல்லாம் மறந்துட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இப்போ அடுத்த போட்டிக்கு என் கூட யார் சண்டை போட வரான்னு பேசிகிட்டே இருக்கும்போது அவன் தொப்பி வந்து கத்தி மாதிரி சுருண்டுக்கிட்டே வரும். பட்டு அவன் தொப்பி சைட்லேருந்து வந்து என்ன பண்ணுதுன்னா காட் ஆஃப் தண்டரோட கழுத்தை வந்து வெட்டிடுதுங்க. ஆனால் வெட்ட உடனே அவர் செத்துற மாட்டார், ஏன்னா அவர் கடவுள். பட் என்ன ஆகுதுன்னா அவரோட கழுத்துலேருந்து அவரோட பவர்ஸ்லாம் பயங்கரமாக வெளியே வர ஆரம்பிக்குது. அதே சேம் டைம் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு இன்னும் இந்த 2 மந்திரவாதிகளுமே வந்துடுறாங்க, வந்து மற்றவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொன்று சேம் டைம் என்ன நடக்குதுன்னா கேமும் ஸ்டார்ட் ஆயிடுது. கேம் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ இங்கேருந்து 3 சோல்ஜர்ஸ் மறைஞ்சு போகிறாங்க. இப்போ 3 பேருக்கு போட்டி நடக்க போகுது, அதனால 3 பேர் மறைஞ்சு போகிறாங்க. அதில் யார் யார் தெரியுமா, அந்த உடம்பு ஒருத்தன் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருந்தான்ல அவனோட பேர் ஸ்கார்பியனுங்க, அவன் மறைஞ்சு போயிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கையிலேருந்து நெருப்பாக ஒருத்தன் விடுவான், அவனும் மறைஞ்சு போயிடுவான். அப்புறம் வந்து நம்மளோட ரோபோ ஆம் ஒருத்தன் இருப்பான், அவனுமே மறைஞ்சு போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் மட்டுமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மந்திரவாதிங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அதில் தான் அந்த மெயினான மந்திரவாதி என்ன பண்ணுறான்னா அந்த முத்தை எடுத்து நம்ம காட் ஆஃப் தண்டரோட உடம்புல இருக்க சில பவர்ஸை உருவிட்டு உடனே இங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ அந்த முத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தேவையானதே ஒரு கடவுளோட பவர் மட்டும்தான், அந்த பவருமே கிடச்சிருச்சு. அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அதை வில்லங்கிட்ட கொண்டு வராங்க. வில்லங்கிட்ட கொண்டு வந்துட்டு வில்லனோட உடம்புல அதை வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா வில்லனுக்கு அந்த இம்மோர்டாலிட்டி பவர் வந்து கிடச்சிருதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக போட்டி ஆரம்பிச்சிருது, போட்டிக்கு போயிடுறாங்க. யாருக்கு ஃபஸ்ட்டு போட்டின்னு பார்த்தீங்கன்னா வில்லனுக்கும் அந்த ஸ்கார்பியனுக்கும். இந்த ஸ்கார்பியன் இருக்கான்ல இவன் தான் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் ஹீரோவாக இருந்தான். ஏன்னா இவனோட உடம்புல வந்து ஸ்கார்பியன் பிளட் இருக்குது. அந்த ஸ்கார்பியன் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்தடுத்த கான்செப்ட்லேயே உங்களுக்கு புரிய வரும், ஓகேவா. இப்போ வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்கார்பியன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள் தான், பயங்கரமாக சண்டை போடுவான். இவன் உடம்புல அடி படப்பட அது என்ன ஆகுனா அவனோட உடம்பு ஷீல்டு மாதிரி அந்த அடியை உள்வாங்கிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா பவர்ஸை வெளியே கொடுக்கும். அது அவனுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வில்லனுக்கும் ஸ்கார்பியனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஸ்கார்பியன் அவன் கையில் இருக்க வெப்பனை வச்சு வில்லனை பயங்கரமாக தாக்கிக்கிட்டே இருக்கான். அப்புறம் தான் ஒரு கட்டத்தில் நோட் பண்ணுறான் அவன் உடம்புல படுற காயங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா இப்போ தான் அவனுக்கு இம்மோர்டாலிட்டி பவர் கிடச்சிருச்சுல, அதனால். ஸோ ஒரு கட்டத்தில் அவன் நெஞ்சிலலாம் கத்தி எடுத்து குத்திடுறாங்க, செத்துருவான்னு பார்த்தா ஆனால் தலைவன் சாகவே இல்லை. நம்ம ஸ்கார்பியனை திருப்பி போட்டு என்ன பண்ணுறான்னா சுத்தியில் எடுத்து மண்டையிலே அடித்து ஸ்கார்பியனை கொன்னுடுறான். பார்ட் 1ஓட ஹீரோ பார்ட் 2ல் இவ்வளோ மோசமாக சாவான்னு நானே எதிர்பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா வில்லன் டீம் வந்து ஜெயிச்சிருச்சு. இப்போ அடுத்த சண்டை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாடி கார்டு பொண்ணுக்கும் நம்ம யாரும் ரோபோ ஆமுக்கும் தான் சண்டை. சொன்ன மாதிரியே பார்க்குறான் ரோபோ ஆம், ஓகே நீ தானே ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவள் சொல்லியிருந்தா அவனை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதிலலாம் எனக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாடி கார்டு பொண்ணு பயங்கரமாக சண்டை போட நம்ம ரோபோ ஆமும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பான், பொறுமையாக சண்டை போடுவோம், இவளை காயப்படுத்தக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் சரிப்பட்டு வராது, நம்ம ஜெயிக்கணும்னா இவளை அடிச்சதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இவளை அடித்து தூக்கி போட்டுட்டு ஜெயிச்சிருவான். ஆனால் இவளை வந்து கொல்ல மாட்டான், நாங்கள் உன்னை கொல்ல விரும்பலை, ஏன்னா உன்னோட ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்டை வந்து உயிரோட விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே எது ரோபோ ஆமை கிளம்பிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட ஆளுங்களும் ஜெயிச்சிட்டாங்களா. இப்போ அடுத்த சண்டை ஃபைனல் சண்டை யாருக்கு தெரியுமா, நம்ம அந்த தொப்பி இருக்கான்ல காட் ஆஃப் தண்டரோட பையனுக்கும் காட் ஆஃப் தண்டரோட இன்னொரு பையனுக்கும், அதாவது 2 பிரதர்ஸ்க்கு நடுவில் சண்டை. கையில் நெருப்புடுவான்ல ஃபயரு, அவனுக்கும் அந்த தொப்பி தலையனுக்கும் சண்டை. ஓகேவா, சண்டை ஆரம்பிக்குதுங்க. தொப்பி தலையன் வேற லெவலில் சண்டை போகிறான், சும்மா சொல்லக்கூடாது. அந்த தொப்பி இருக்குல்ல அவன் பார்ட் 1லேயே செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், அப்படி இருந்தால் அவனை கொண்டுட்டாங்க. ஆனால் பார்ட் 2ல் பயங்கரமாக சண்டை போடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா பூமியோட இருக்கிற பெஸ்ட்டு சோல்ஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கையில் நெருப்பு விடுறான்ல ஃபயர்மேனு, அவன் தாங்க இருக்கிறது பெஸ்ட்டு சோல்ஜர். 2 பேருக்கும் சண்டை சரமாரியாக நடக்குது. அந்த ஃபயர்மேனுக்கு வந்து நம்ம தொப்பி தலையனை கொல்றதுல எந்த ஒரு மனசுமே இல்லை, ஏன்னா அவன் வந்து இவனோட தம்பி, எப்படி அவனை கொல்ல மனசு வரும். ரொம்ப நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான், ஆனாலும் ஒரு கட்டத்தில் இவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா தம்பிக்காரன் இப்போ தம்பியாகவே இல்லை, அவன் வந்து வில்லனோட ஒரு ஆளாக இருக்கான். சோன்னு
வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான்னா அவனோட தொப்பியாலே என்ன பண்ணுறான்னா அவனை கொன்னுடுறான். ஒரு கட்டத்தில் கடைசியில் கொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா போட்டி முடிஞ்சிருது. இப்போ நேராக வந்து அவங்க அப்பா கிட்ட டெலிபோர்ட் ஆகி வர்றான். வந்து பார்த்தா அப்பா வந்து அவரோட பவர்ஸ் இல்லாமல் அவரால் ஹீல் ஆக முடியல. அதனால் கழுத்தில் வெட்டுப்பட்டு அப்படியே கிடக்குறாரு. இப்போ அந்த ஃபயர்மேன் என்ன பண்ணுறாருன்னா அப்பாவை பார்க்குறாரு. பார்த்தா அடிப்பட்டு கிடக்குறாரு. அவரை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டோன்னா, சாரிப்பா தம்பியை திரும்ப கொல்ல வேண்டியதாகிடுச்சு, வேறு வழி தெரிலன்னு சொன்னோன்னே இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஸ்கார்பியன் என்னாச்சு, அவன் தோத்துட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம் உண்மையாகவே தோத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது இப்போ தான் பார்த்தீங்கன்னா நரகத்துலேருந்து புதுசாக ஒருத்தனை உயிர் கொடுக்குறாங்க. அவன் வேறு யாருமே கிடையாது, அந்த ஐஸ்மேன் தாங்க. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியனோட மூதாதியர் ஒருத்தன் இருப்பான். அவனுக்கும் இந்த ஐஸ்மேனுக்கும் தான் சண்டை நடந்திருக்கும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஸ்கார்பியன் யாருன்னு தெரிய வரும். இப்போ இந்த ஐஸ்மேனுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி அந்த இது இருக்குல்ல, எது அந்த முத்து இருக்குல்ல, அதுக்கு ப்ரொடக்டராக அவனை நிற்க வைக்கிறாங்க. ஓகேவா, இப்போ அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா சரியாக நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து காட் ஆஃப் தண்டரை பார்க்க வராங்க. பார்க்காததுல என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வில்லனுக்கு வந்து இப்போ இம்மோர்டாலிட்டி அடைஞ்சிருக்கான், அதனால் அவனை யாராலையுமே தோக்கடிக்கவே முடியாது. அவனை தோக்கடிக்க ஒரே வழி தான் இருக்குது, உங்களோட அந்த முத்தை வந்து ஃபுல்லாகவே அழிச்சா மட்டும்தான் அவனை தோக்கடிக்க முடியும். அதில் வந்து தேவர்களோட பவர்ஸ்லாம் இருக்குது, அதனால தான் அவன் இம்மோர்டாலிட்டியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போ எப்படி அதை அழிக்கிறது? அப்போனா என்ன பண்ணணும்னா, அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா, அவனோட கோட்டைக்குள்ளே அவனுக்கு தெரியாமல் நுழைஞ்சு அந்த முத்தை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. ஆனால் கோட்டைக்குள்ளே நுழையிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு இருக்க ஒரே வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்காட்டன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் ஒரு வழியாக உள்ளே வருவாங்க. நீங்கள் அவங்களோட ஹெல்ப்பை தான் போய் தேடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புன ஹீரோயின் இருக்கால, அவன் நேராக வந்து திரும்ப வந்து அவளோட உலகத்துக்கே போர்ட்டல் ஆகி வந்துடுறா. வர்றப்ப பார்த்தா அந்த பாடி கார்டு பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை கைகளமாக பிடிச்சிடுறா. ஃபஸ்ட்டே அவன் வந்து ஹீரோயினை பிடிச்சிருந்தா, பட் ஆனாலும் ராஜா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு அமைதியாக இருந்துட்டா, வில்லன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் இந்த தடவையும் திரும்ப இது மாதிரி பண்ணோன்னா இவன் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கைது பண்ணி திரும்ப வந்து ராஜா கிட்டே, அதாவது வில்லங்கிட்டே இழுத்துட்டு போயிடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோ, அந்த ஃபயர்மேனு, அப்புறம் ரோபோவாமு, அப்புறம் அந்த சோல்ஜர் பொண்ணுலாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டக்கால்டன்ஸை பார்க்கறதுக்காக அவங்களோட ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி டக்கால்டன்ஸ் தலைவன் ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட பேசுகிறாங்க. தலைவங்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா, இது மாதிரி வந்து வில்லன் தானே அவங்களை இந்தளவுக்கு மோசமாக்கி வச்சுருக்காங்க அவங்க உலகத்தை, நான் பேசாமல் ஒன்று பண்ணலாம், நாங்களும் வில்லனை தான் எதுக்கு தயாராக நிற்கிறோம், அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா வில்லனை தோக்கடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நான் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இப்போ அந்த ஃபயர்மேன் வந்து நம்ம அந்த தலைவனை வந்து சண்டைக்கு கூப்பிடுவான். சண்டைக்கு வா, 1v1 வா, அதில் நீ வந்து தோத்துட்ட அப்படின்னா நான் சொல்கிறது நீ செய்யணும், அதாவது எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நான் போட்டிக்கு வர முடியாதுன்னு சவாலுக்கு ஒத்துக்க மாட்டான். உடனே நம்ம ஹீரோ வந்து பூமியாள் தானே, கோளாராக பண்ணுவான்ல, என்ன பண்ணுவான்னா டக்கால்டன்ஸை கொஞ்சம் கடுப்பேற்றுவான். நீலாம் ஒரு ஆம்பளையாடா, நீலாம் ஒரு தலைவனாடா, உன்னால் இது கூட முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசின உடனே டக்கால்டன்ஸ் கடுப்பாக என்ன பண்ணுவானா, சரி வா சண்டைக்கு வா, நான் வந்து சண்டை சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் சண்டை வந்து நான் ஃபயர்மேனோட போட போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக நான் உன் கூட தான் சண்டை போட போகிறேன்னு ஹீரோ கிட்டே சவால் விட்டுருவான். வேறு வழி இல்லை, சுற்றி இருக்க எல்லாருமே நீ தான் சண்டை போடணும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ திருச்சி ஓடுவான், என்னால் சண்டை போட முடியாது, என்கிட்ட பவர் இல்லை அப்படின்னு. அப்படி இருந்து அந்த தலைவன் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோ துரத்தி அடிப்பாங்க. செம்ம காமெடியாக இருக்கும். அப்படியே ஹீரோ வந்து குடிசைக்குள்ளலாம் ஓடுவான். அப்படி இருந்தும் ஹீரோவை துரத்தி அடித்தோன்னே ஒரு கட்டத்தில் அடித்து நம்ம ஹீரோவை பறக்க விட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கண்ணெல்லாம் கீழே வந்து விழுந்துருச்சு. உடனே ஹீரோ கடுப்பாயிடுவான். உடனே அந்த கண்ணாடி எடுப்பாங்க, கண்ணில் மாட்டிக்கிட்டு வாடா சண்டைக்கு தானே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிப்பான். சுற்றி நம்ம ஹீரோவும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருவான். நானும் நம்ம ஹீரோ பவர் வெளியே வரணும் பார்த்தா பவர்லாம் வெளியே வராமையே ஜஸ்ட் நம்ம ஹீரோக்கு வந்து கராத்தே எல்லாம் தெரியுங்க, கராத்தே குன்ஃபுல்லாம் தெரியும். அதை வச்சே அந்த தலைவன் என்ன பண்ணுவான்னா அடித்து நம்ம ஹீரோ பறக்க விட்டுருவான். அதை பார்த்துட்டு தலைவன் செம ஷாக்காயிருவான். ஐயோ நான் இது குறைக்கு இப்படி ஒரு சண்டை போட்டதே கிடையாது, இவ்வளோ சண்டை போடுற டேலண்டான ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது, நான் வந்து தோத்துட்டேன், அதை வந்து ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நீங்கள் எது மாதிரி சண்டை போடுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படிங்கிற மாதிரி காமெடியாக பேசுவாங்க. சொல்லித்தரம்பா நம்ம ஹீரோ சீனை போட்டு சுற்றுவாங்க. அந்த வழியாக அந்த டக்கால்டன் தலைவன் என்ன பண்ணுவான்னா அந்த கோட்டைக்கு, வில்லனோட கோட்டைக்கு போகிறதுக்கான வழியை வந்து இவங்களுக்கு காமிப்பான். வந்து அந்த வழி சைடும் விட்டுருவாங்க. விட்டதுக்கப்புறம் இவங்கெல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டு ஆளுக்கு ஒரு சைடு போயிட்டு நம்ம எப்படியாவது வந்து என்ன பண்ணணும்னா அந்த முத்தை கண்டுபிடிச்சி அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருப்பாங்க. இப்போ வில்ல என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் இது மாதிரி தனக்கே துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினை கொண்டு போயிட்டு ஊர் மக்களுக்கு நடுவில் கட்டி போடுங்க, அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ அவனோட கோட்டைக்கு வந்து நம்மளோட வீரர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு சைடு போயிட்டு அந்த முத்தை தேடி கண்டுபிடிக்கலான்னு போகிறப்ப தான் சரியாக நம்ம ஃபயர்மேனும் வில்லனும் மீட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, முத்து வந்து நம்ம இங்கே தான் இருக்கும், ஃபயர்மேனு கண்ணு முன்னாடி தான் இருக்கும், அங்கே தான் பார்த்தா வில்லனும் இருப்பான். உடனே 2 பேருக்குமே சண்டை நடக்குங்க. நம்ம ஃபயர்மேன் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா டிராகன் மாதிரி நெருப்புலாம் பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு சரியான சண்டை நடக்கும். ஃபயர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு ஒரு செம்ம ஈக்குவலான ஒரு ஆளுங்க. 2 பேருக்கும் மாற்றி மாற்றி சரிமாரியாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம சோல்ஜர் பொண்ணும் சரி, அந்த ரோபோ ஆமும் வந்து சரி, அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன் அடித்து நம்ம வில்லை வந்து பறக்க விட்டுறலாம். அதனால் அவர் மயங்கி விழுந்துட்டாரு. இப்போ இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோ ஆமோட ஃபஸ்ட்டு ஒரு கையை வந்து நம்ம வில்லை வந்து அடித்து உடச்சிருவான். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் கீழே விழுந்தோன்னே ரோபோ ஆம் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண வர்றப்போ நம்ம வில்லை என்ன பண்ணுவான்னா சரமாரியாக போட்டு ரோபோ ஆமை நல்லா அடிச்சிருவான். அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த கத்தி, அந்த பெரிய சுத்தியல் இருக்குல்ல, அதை எடுத்து என்ன பண்ணுவான்னா ரோபோ ஆமோட நெஞ்சிலே நல்லா குத்தி ரோபோ ஆமையை அங்கேயே போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஸ்கார்பியன் அந்த முத்தை போய் எடுக்கலான்னு போகிறப்போ அந்த இடத்துக்கு அந்த ஐஸ்மேன் வந்துடுவான். வந்துட்டு என்ன பண்ணுவான்னா அந்த முத்தை எடுத்துகிட்டு உடனே இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ வந்து இவங்களுக்கு அந்த முத்தும் கிடைக்கல. இப்போ அடுத்த கேமும் ஸ்டார்ட் ஆயிடுது. அடுத்த கேம் யாருக்கு தெரியுமா? நம்ம வில்லனுக்கும் அப்புறம் இவனுக்கும், யாருக்கு அந்த சோல்ஜர் பொண்ணு இருக்கால அவங்களுக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக சோல்ஜர் பொண்ணால் ஜெயிக்கவே முடியாது, தெரிஞ்ச விஷயம் தான். உடனே இவங்களும் இங்கேருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோ மட்டும்தான் அந்த கோட்டைக்குள்ளே தனியாக கிடக்கிறான். நம்ம மொட்டத்தில் வேறு செத்து போய் கிடக்கிறான்னா அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சரியாக அந்த இடத்துக்கு நம்ம கேனோ வந்துடுறாங்க. கேனோ வந்து என்ன பண்ணுறான்னா, ஐயோ மொட்டை செத்து போயிட்டானா, ஏன்னா மொட்டையெல்லாம் வந்து இவனுக்கு பார்ட் 1லேயே தெரியும் முன்னாடியே செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வில்லனோட ஆளுங்க 3 பேர் இருப்பாங்க. அவங்க 3 பேரை நம்ம கேனாவே கொண்டுருவான். ஹீரோ பார்த்துட்டு இருப்பான், நீ எதுக்கு அவங்கள கொன்ன, நீ யார் டீம்னு சொல்கிறப்போ, டே நானும் ஃபஸ்ட்டு பூமியில் தாண்டா இருந்தேன், அப்போ தாண்டா இந்த சைடு வந்துட்டேன், சரி வா நம்ம டெலிபோர்ட் ஆகி இப்போ வந்து வேறு வழி இல்லை, நம்ம காட் ஆஃப் தண்டர்கிட்ட போய் ஆகணும், நாங்கள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணான்னு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உன்னை எதுக்கு நான் நம்பணும்னு சொல்கிறப்போ, இப்போ பார்த்தல உனக்காக தான் நான் இவங்களெல்லாம் கொண்டு இருக்கேன், நம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காட் ஆஃப் தண்டர் கிட்ட நம்ம ஹீரோ வந்து இவனை கூட்டு வருவான். கூட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த கேனோ இருக்கான்ல அவன் சொல்லுவான் காட் ஆஃப் தண்டர்கிட்ட, இங்கே பாரு வேறு வழியே இல்லை, அந்த ஐஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்தை கொண்டுட்டு நரகத்துக்கு போயிட்டான், நரகத்தில் போய் தான் இப்போ நாங்கள் வந்து அந்த முத்தை அழிச்சாகணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணி எங்களை நரகத்துக்கு அனுப்புன்னு சொன்னோன்னே உன்னை காட் ஆஃப் தண்டர் கேட்பாரு, நாங்கள் எதுக்கு உன்னை நம்பணும், இதுக்கு முன்னாடியே உன்னை நம்பணும், நம்பி நீ வந்து நம்ம பூமிக்கே துரோகம் பண்ண, இப்போ எதுக்கு நம்பணும், இப்போ எதுக்கு எங்கள் சைடு வர்ற அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்லுவான், இந்த வில்லன்லாம் ஜெயிச்சிட்டானா என்ன பண்ணுவானா அந்த பூமியை ஃபுல்லாகவே அழிச்சிருவான், அழிச்சு நரகமாக்கிடுவான், எங்கே பார்த்தாலும் பாலைவனமாக இருக்கும், அப்புறம் எப்படி நல்லா என்ஜாய் பண்ண முடியும், நம்ம பூமி நம்மளை மாதிரியே இருந்தால் தான் சரக்கு பொண்ணு கஞ்சா அப்படி ஜாலியாக அலைய முடியும், என்ஜாய் பண்ண முடியும் லைஃப்பை, அதுதான் எனக்கு வேணும், நல்லா சுட்டக்கோழியை பிடிச்சி தின்னோமோன்னு ஜாலியாக இருக்கலாம், ஸோ எனக்கு அதுதான்டா வேணும், இந்த வில்லன்லாம் ஜெயிக்கணும் எனக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு வேறு வழி இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஓகேன்னு இவனை நம்பி இவங்க 2 பேரையுமே இப்போ பார்த்தீங்கன்னா பாதாள உலகத்துக்கு அனுப்ப போகிறார், அதாவது நரகத்துக்கு அனுப்ப போகிறாரு. நரகத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்மேன் என்ன பண்ணிட்டானா அந்த முத்தை கொண்டு நரகத்துக்கு போயிட்டான். சரிண்ணா இவங்க 2 பேரையுமே நம்பி என்ன பண்ணுறாருன்னா அனுப்புறாரு. அனுப்பும் போது தாங்க இப்போ தான் அந்த ஸ்கார்பியனோட மூதாதியரை காமிக்கிறாங்க. இவனையுமே நம்ம ஸ்கார்பியன்னே சொல்லிக்கலாம். இவரெலாம் பார்ட் 1ல் சரியான ஆள், பயங்கரமான சண்டை நடக்கும் பார்ட் 1ல் இவரோட. இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த இடத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காவலாளியாக இருப்பார். நரகத்தில் யாருக்குமே எங்கேயுமே ரூட்டு தெரியாது. இவரோட பேச்சை நரகத்தில் இருக்க எல்லாருமே கேட்பாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் உடனே வந்து இந்த கேனோ கேட்பான், இது மாதிரி நீங்கள் தானே இங்கே இருக்கீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு இது மாதிரி இந்த ஒருத்தன் வந்து இங்கே ஒரு முத்தை கொண்டு வந்துட்டா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நான்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தேவையானதை நீங்களே பண்ணிக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். உடனே கேனோவுக்கு தெரியும் இந்த ஐஸ்மேனுக்கும் இந்த ஸ்கார்பியனோட மூதாதியருக்கும் ஒரு பெரிய பழைய பகை ஒன்று இருக்குது, அதை உடனே ஞாபகப்படுத்தி விட்டுருவான். அந்த ஐஸ்மேன் இன்னும் சாகவே இல்லை, அவனுக்கு திரும்ப உயிர் வந்துருச்சு, அவன் நரகத்தில் தான் இருக்கான்னு சொன்னோன்னே உடனே நம்மளுக்கு கடுப்பாயிடுவான். ஸ்கார்பியனு கடுப்பாயிட்டு என்ன பண்ணுவான், திரும்ப அவனோட ஃபுல் ரூபத்தை காமிச்சு அந்த இடமே ஃபுல்லாக நரகமாக இருக்குங்க. இவன் தான் வந்து அதை ஒரு அழகாக பசுமையான ஒரு தோட்டம் மாதிரி வச்சுருப்பான், அதை உண்மையாகவே காமிச்சு சரி வாங்க அவனை நான் திரும்ப ரிவெஞ்ச் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு கிளம்புவான். இப்போ அடுத்த போட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனுக்கும் யாருக்கும் நடக்க போகுதுன்னா அந்த சோல்ஜர் பொண்ணு அப்புறம் அந்த ஃபயர்மேன், ஓகேவா, அவங்க 2 பேருக்கு நடக்க போகுது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேனோ ஹீரோ அப்புறம் அந்த ஸ்கார்பியன் 3 பேருமே அந்த முத்தை தேடி நரகத்துக்கு போயிருக்கு, அதாவது நரகத்தில் தான் இருக்காங்க. வேற ஒரு இடத்துக்கு போனோன்னா பார்த்தா அங்கே தாங்க அந்த ஐஸ்மேன் இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்மேனுக்குள்ளே இன்னொரு கருப்பு உருவமும் இருக்குது. ஸோ அவங்க 2 பேர், ஓகேவா, இப்போ ஒன்றே சண்டை நடக்குது, அந்த கருப்பு உருவத்துக்கும் நம்ம ஹீரோக்கும் கேனோக்கும் சண்டை நடக்குது. இங்கிட்டு பார்த்தா ஐஸ்மேனுக்கும் ஸ்கார்பியனுக்கும் சண்டை, பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு. நம்ம அதாவது ஸ்கார்பியன்லாம் சொல்லவே வேணாங்க, ஒரு பயங்கரமான அளவெல்லாம் பார்ட் 1லலாம் என்ன மாதிரி சண்டை நடக்கும் தெரியுமா, தலைவன் வாயு வழியாக நெருப்பை விட்டு எல்லாரையுமே போட்டு தள்ளுவான். பயங்கரமான சண்டை இங்கிட்டு வேற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, சரியான சண்டை போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அதாவது வில்லனுக்கும் நம்ம நெருப்பு மனுஷன் அப்புறம் அந்த சோல்ஜர் பொண்ணுக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த சோல்ஜர் பொண்ணை நம்ம வில்லன் அடித்து பறக்க விட்டுருவான். இப்போ சோல்ஜர் பொண்ணு கீழே இருந்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனுக்கும் அந்த ஃபயர்மேனுக்கும் சண்டை சரமாரியாக போய்கிட்டு இருக்கு. சண்டை இப்படி போய்கிட்டே இருக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் அவன் வந்து நம்ம ஃபயர்மேனே கொல்ல போயிடுறாங்க. இப்போ இங்கிட்டு காமிக்கிறாங்க, இங்கிட்டு பார்த்தா ஸ்கார்பியனுக்கும் அந்த ஐஸ்மேனுக்கும் சண்டை நடக்குதுல, அது நல்லாவே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா அந்த முத்தை எடுத்துடுறாருங்க. கையில் எடுத்ததுக்கப்புறம் ஆனால் அவருக்கு வந்து அந்த முத்தை எப்படி அழிக்கிறதுன்னு தெரில. இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க எப்போ அந்த முத்தை அழிக்கிறது அப்படின்னு.
அப்படின்னு திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஐஸ்மேன் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா முத்தை வந்து திரும்ப எடுத்துடுறான். அப்படி எடுத்ததுக்கப்புறமே இந்த ஸ்கார்பியன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஐஸ்மேனுக்குள்ளே ஒரு கருப்பு கலர் உருவம் இருக்கும்ல அதை வந்து ஃபுல்லாகவே வெட்டி கொன்னுடுறாரு. இப்போ கடைசியாக அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்மேன் மட்டும்தான் இருக்கான். இப்போ அவன் கூட சண்டை போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தா வில்லன் வந்து என்ன பண்ணிடுறான்னா ஒரு கட்டத்தில் திரும்ப என்ன பண்ணுறான்னா அந்த சுத்தியில எடுத்து நம்ம ஃபயர்மேன் இருக்கான்ல அவனோட நெஞ்சிலேயே குத்தி நம்ம ஃபயர்மேனையுமே அவன் கொன்னுடுறாங்க. ஓகேவா? இப்போ கொன்னதுக்கப்புறம் ஃபயர்மேன் நார்மலாக சாகாமல் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா உடனே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மாறி அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால்ல நம்ம சோல்ஜர் பொண்ணு போயிட்டு நம்ம ஹீரோயினை ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ பூமி ஃபுல்லாகவே தோத்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா சோல்ஜர்ஸுமே செத்துட்டாங்க, யாருமே இல்லை அப்படின்னு. அப்போ போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால்ல அவள் வருவா வந்து என்ன பண்ணுவான்னா நான் இந்த தடவை பூமிக்காக சண்டை போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுவாங்க. நின்னதுக்கப்புறம் உடனே என்ன ஆகும்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பூமி ஒரு ஆள் அங்கிட்டு அந்த உலோகம் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி லைட் எரிய ஆரம்பிச்சிடும். லைட் எரிய ஆரம்பித்த உடனே இப்போ சண்டை நடக்க ஆரம்பிக்குது. சண்டை நடக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம ஹீரோயின் எப்பயும் போல இவனை வில்லனை போட்டு வெட்டினாலும் வில்லனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் ஃபுல்லாகவே இம்மோர்டாலிட்டியில் இருக்கான. என்ன ஆகும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் போது சரியாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துட்டாரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சரியாக இப்போ அந்த இடத்துக்கு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி வராங்க. வந்து என்ன பண்ண போகிறான்னா இப்போ இவ்வளோ நாள் அவள் வந்து நம்ம வில்லனுக்கு தான் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தா. ஆனால் அவளுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம வில்லனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது, நம்ம மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. உடனே அவள் வந்து என்ன பண்ணுறான்னா இங்கிட்ட ஐஸ்மேன் இருக்கான்ல அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. இங்கிட்ட ஒரு சைடு இந்த பொண்ணு அடிக்கிறாளா, அங்கிட்டு பார்த்தா நம்ம கேனோ வந்து அவனோட கண்ணில் இருக்க பரவல் அடிப்பான். நடுவில் பார்த்தா நம்ம ஸ்கார்பியன் இருப்பார்ல அவரோட வாயில் இருக்க நெருப்பால் சண்டை போட்டுட்டு இருப்பார். இப்படி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது கடைசியாக நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்து கிடப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான் கீழே இருக்க கண்ணாடி எடுத்து கண்ணில் மாட்டிக்கிட்டு டே என்னோட பவர் என்னென்னு தெரிஞ்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாசாக ஒரு சீனை போட்டு என்ன பண்ணுவார் வந்து நேராக அந்த முத்து தான் கையில் வச்சுட்டு இருப்பான். அந்த முத்தை ஒரு மிதிப்பார் பாருங்க, அவர் உடம்புலாம் க்ரீன் கலரில் ஆயிரும். மிதித்த உடனே அந்த முத்து ஃபுல்லாக உடஞ்சி என்ன ஆகும்னா அவரோட அந்த முத்துக்குள்ளே இருக்க எல்லா பவர்ஸுமே உடஞ்சி வெளியே வந்துடும். வெளியே வந்த உடனே காட் ஆஃப் தண்டரோட பவர் ஃபுல்லாமே அவருக்கு ரெக்கவரி ஆயிருங்க. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் தண்டரை பாதுகாக்க யாருமே இல்லை அப்படின்னு காட் ஆஃப் தண்டரை கொல்றதுக்காக அந்த மந்திரவாதி அந்த கோட்டைக்கு வருவான். இப்போ பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் தண்டரோட பவர் எல்லாமே வந்து தெரிஞ்சு உடனே இங்கேருந்து பயந்து தெரிச்சு ஓடிடுவான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் வில்லனுக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கு. சண்டை போகிறப்போ ஹீரோயின் திரும்ப வந்து வில்லனை வெட்டுறப்போ என்ன ஆகுதுன்னா வில்லனோட உடம்புல இருக்க காயங்கள் எதுவுமே ஆறவே இல்லை. அதை வில்லன் நோட் பண்ணுறான். அப்போ நம்ம கோலை வந்து அதாவது அந்த முத்தை வந்து யாரோ உடச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே வில்லி கூட நம்ம ஹீரோயின் கூட சரியான சண்டை போய்கிட்டு இருக்கு. மாற்றி சண்டை போட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் வந்து வேற லெவலில் சண்டை போடுறா. சரமாரியாக வெட்டி என்ன பண்ணுறான்னா ஒரு கட்டத்தில் நம்ம வில்லனை வந்து மண்டி போட வச்சு அவனோட மண்டையில் இருக்க அந்த ஹெல்மெட்டை கலட்டி அவனோட உண்மையான முகத்தை எல்லாருக்குமே காமிச்சு அதுக்கப்புறம் அவன் தலையை வந்து சரமாரியாக வெட்டி துண்டாக வெட்டி என்ன பண்ணிடுவானா நம்ம வில்லனை போட்டு தள்ளிடுவா. அதோட வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கேம் வந்து முடியுது. அதாவது மோர்டல் காம்பவுண்டோட போட்டி வந்து ஃபுல்லாகவே முடியுது. இதில் ஜெயிச்சது வந்து பூமி லோகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட உலகமும் இப்போ வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி சின்ன பிரச்சனைகள் எதுலையுமே வந்து தலையிட தேவையில்லை. ஆனால் அந்த வில்லன் இருக்கான்ல யார் வில்லனா அது வில்லன் செத்துட்டான். பட் அந்த மந்திரவாதி இருக்கான்ல அவன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பான்னு எனக்கும் தோணு வருது. ஏன்னா பார்ட் 1லேயும் வந்தான் பார்ட் 2லேயும் வந்திருக்கான். பார்ட் 3லேயும் கண்டிப்பாக ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வருவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே சமாதானம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதோட படம் முடியுதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சின்ன பொண்ணு ஒரு இது வச்சுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் வந்து அந்த தக்கால்டன்ஸ் இருக்கான்ல அவங்களுக்கு வந்து நாங்கள் இது மாதிரிலாம் சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவனோட பீலா கதையெல்லாம் கொஞ்சம் விட்டுக்கிட்டு இருக்கான். டக்கால்டன்ஸ்க்கு அப்படியே ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியும் காமிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு காட் ஆஃப் தண்டர் வராரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி நம்ம அடுத்த போட்டிக்கு தயாராகணும், நம்ம அடுத்த சோல்ஜர்ஸ் நமக்கு வந்து சோல்ஜர்ஸ் கம்மியாக இருக்காங்க, போட்டியில் ஆளுங்க யாருமே இல்லை, அதனால் நம்ம அடுத்த சோல்ஜர்ஸை கொஞ்சம் ரெடி பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும், வாங்க கிளம்பலாம் தேட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி காமிச்சு நமக்கு அப்படியே இந்த படத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சு முடிச்சிருக்காங்க. ஆக்ஷன்ஸு ஃபைட் சீன்ஸு அதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் தாங்க. எனக்கு அவனை பார்ட் 1லேயே ரொம்ப பிடிக்கும், பார்ட் 2ல் செம்மையாக இருந்தால் தலைவன். உங்களுக்கு பிடிச்ச ஆள் யாருன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மாதிரி அடுத்த மூவியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.